Welcome to Mavi Kavi channel. This is Geeta Bala. இருங்க என்னடா இவ இத்தனை நாள் தமிழ்லயே பேசிட்டு இருந்துட்டு தமிழ்ல சொற்பொழி வார்த்தாத்து நடத்திட்டு திடீர்னு பீடர் விடுறாளே அப்படின்னு பாக்குறீங்களா, யோசிக்கிறீங்களா? ஓகே, உங்க யோசனைகளை உங்களோட சிந்திக்கிறதுல தப்பே இல்லை. Because in this video we are going to discuss about how to make fluency in your English communications. சரிங்களா? வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னடா திருப்பி தமிழ்ல ஸ்டார்ட் பண்ணலாம்னு பாக்குறீங்களா? பிடிச்ச விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு பிடிச்ச மொழியில தெரிஞ்சுக்கணும். சோ அதனாலதான். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மருவி கல்வி சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பல்ல ஆல் நோட்டிபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எல்லா அப்டேஷன்ஸும் உடனே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா நீங்க வெளியே போய் காசு ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஃபைனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், come let's go into the video. Before we starting the sessions, I want to tell you something. You have to break up 6 things and you have to accept 6 things. If you do this both, you can able to get 6er in communications. Okay, let me tell you. The first thing, break up your laziness. உங்களோட சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் அதை பிரேக் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா இங்கிலீஷ் வரல கத்துக்கணும்னு சொன்னீங்கன்னா இங்கிலீஷ் தானா மூளைக்குள்ள போகாது. சரிங்களா? So first thing, you have to break up your laziness. And second thing, break your shyness. உங்களோட யாரா எப்படி பேசினா நம்மள வந்துட்டு தப்பா நினைச்சுப்பாங்களோ, தப்பா ஆயிடுச்சே நம்மள கமெண்ட் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற சில விஷயங்களை காது கொடுத்து கேட்டு நம்ம வந்து டிப்ரெஸ் ஆகிறதுக்கு பதிலா உங்களோட ஷைனஸ், உங்களோட வெட்கத்தை கூச்சத்தை தள்ளி வைங்க, கட் பண்ணிடுங்க. பிரேக் அப் யுவர் ஷைனஸ். சரிங்களா? லெட் மீ டெல் யூ third thing, break up your comfort zone. Yes, if you want to really improve your communication better and if you want to make fluency while you are speaking in English, you have to break your comfort zone. Yes, இப்போ நீங்க வந்துட்டு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லயே இருப்பீங்க. சரிங்களா? நான் இந்த லிமிட்டை தாண்டி வரமாட்டேன், என்னால யார்கிட்டயும் பேச முடியாது, என்னால என் வீட்டை விட்டு வெளியே போக முடியாது, என்னால நான் யார்கிட்டயும் வந்துட்டு எதையும் போய் நான் தேடி போக மாட்டேன், ஆனா என்ன தேடி இங்கிலீஷ் வர்றோம் அப்படின்னா கண்டிப்பா வரவே வராதுங்க. சோ அதனால break up your comfort zone. சரிங்களா? and the fourth thing is break up your limit. ஏன் உங்களுக்கு வந்துட்டு உங்க லிமிட்டை நீங்க பிரேக் பண்ணோம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு நீங்க வந்துட்டு certain லிமிட்ஸ்லயே இருப்பீங்க. இதுதான் எனக்கு வரும், நான் இவ்வளவுதான் தெரிஞ்சுப்பேன், ஆனா எனக்கு இங்கிலீஷ் தானா பேச வரணும் அப்படின்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க. பட் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு முன்னாடி உங்க லிமிட்டை நீங்க பிரேக் பண்ணணும். ஏன் அப்படின்னா கற்றது கையளவு கல்லாதது உலகளவு இருக்குங்க. சோ அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ஸ்ல சோ நம்ம வந்துட்டு கத்துக்கிறதுக்கு ஒரு லிமிட்டே போடக்கூடாது, ஒரு ஸ்ட்ரைக் போடவே கூடாது. சோ அதனால பிரேக் அப் யுவர் லிமிட். சரிங்களா? The fifth point is break up your fear and ego. ஏன் உங்களை வந்துட்டு ஃபியரும் ஈகோவும் ஒன்னா கம்பேர் பண்ணி அதை பிரேக்அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா நீங்க ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு பயந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்துட்டு எல்லாரையுமே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தீங்க. நீங்க பேசுறது தப்பு, நம்ம பேசுறது தப்பா பேசிட்டா நம்மள வந்து திட்டுவாங்களோ அப்படின்ற ஒரு பதட்டத்துல நீங்க சைலண்டா நிறைய என்ன பண்ணிடுவீங்க, அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சோ அந்த மாதிரி நீங்க பயத்தை நீங்க கண்டிப்பா பிரேக் பண்ணணும். அந்த இடத்துல ஏன் ஈகோ வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு நம்மள திட்டுறாங்க, இவங்க என்ன பெரிய ஆளா நம்மள வந்து திட்டுறதுக்கு, ஏன் இப்ப கூட நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிற விஷயங்கள் கூட நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க, எங்களுக்கு பேசதான் கஷ்டமா இருக்கும் அப்படின்லாம் தோணலாம். பட் உங்களோட ஈகோவை தூக்கி போடணும், ரெண்டுத்தையுமே ஒரே டைம்ல தூக்கி போடணும். சரிங்களா? and finally sixth point is break up your comparison attitude with inferiority complex. ஏன் இது ரெண்டுத்தையும் ஒரே இடத்துல சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா தாழ்வு மனப்பான்மைன்றது எங்க உருவாகும், உங்களை நீங்களே அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணும்போது அந்த தாழ்வு மனப்பான்மை உருவாகும். அவங்க நல்லா இங்கிலீஷ் பேசுறாங்க, இவங்க நல்லா இங்கிலீஷ் பேசுறாங்க, அவங்க தப்பு இல்லாத பேசுறாங்க, இவங்க பிரைட்டா பேசுறாங்க அப்படிங்கறதெல்லாம் நீங்க கம்பேர் பண்ணவே கூடாது. everyone has their own uniqueness, you know something. So you have to avoid comparing yourself with some other one and you have to you have to break up your inferiority complex. Okay, so you have to break up your comparison and inferiority complex, right? Since now we have seen the breakups which you have to do, okay, now we are going to look on to the accept. Whatever you have to accept, the 6 major things which you have to accept, I am going to tell. Okay, accept your mistake. This is the first point. You have to accept your mistake. Yes, I had done mistakes in communicating. Okay, I agree with that. You have to make it correct. So
before starting correcting yourselves, you have to ready to accept your mistakes. Okay, second thing is accept your critic. criticisms அக்செப்ட் பண்ண நீங்க பழகிக்கணும். மிஸ்டேக்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம அக்செப்ட் பண்ண பழகிக்கணும். ரெண்டாவது பார்த்தோம்னா கிரிட்டிசிசம் அக்செப்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா கேலி கிண்டல் பண்றாங்க இல்லைங்களா, உங்களோட நண்பர்களாகட்டும், உங்களோட கூட ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா உங்களோட ரிலேஷன்ஸ் கூட உங்களை கிண்டல் பண்ணுவாங்க. ஈவன் பேரண்ட்ஸே பேசுவாங்க, என்னடா இவன் இங்கிலீஷ்ல பேசி உயிரை வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பட் அந்த கிரிட்டிசிசம்ஸ் எல்லாம் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்படி கிரிட்டிசிசம் பண்றவங்க ரெண்டு கேட்டகரியா இருப்பாங்க. ஒன்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்துட்டு இங்கிலீஷ்ல பேசுறது பிடிக்காம இருக்கலாம். மைபி அவங்களுக்கு எனக்கு தெரியும் இங்கிலீஷ் பேசுறதுக்கு, நான் ஏன்டா உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மென்டாலிட்டியில உன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணலாம். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாவது கேட்டகரியில இருக்கிற பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இதை கத்துக்கிட்டு என்ன பண்ண போறோம், ஒருவேளை இவன் நம்ம பேசினானா நம்மளோட இம்ப்ரூவ் ஆயிடுவானோ அப்படின்ற ஒரு ஈகோயிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்றதுக்கு கிரிட்டிக் பண்ணுவாங்க. நீங்க அந்த இடத்துல ஸ்டாப் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் உங்களால இம்ப்ரூவ் பண்ணிக்கவே முடியாது. சோ யூ ஷுட் கெட் ரெடி டு அக்செப்ட் யுவர் கிரிட்டிசிசம்ஸ். சரிங்களா? And the third thing is accept your likings in English. Why I am saying to accept your likings in English means, if you like to read novels or if you like to read books, choose English books. Okay, if you like to collect news, then read newspapers in English. Okay, and if you like to watch movies, then watch English movies without subtitles. Why I am marking that without subtitles means, if you started watching that English movie with subtitle, you won't watch the movie, you will be looking onto the subtitles. So better you have to listen and watch the movie completely without any subtitles. Everyone used to say I'm guiding you to watch the movie with subtitle, but I want to say here, avoid subtitles, because your concentration will be on the subtitles, not on the movie. Then you will be avoiding the likings also, then you will be putting in the trouble. So what I am telling you, to avoid that subtitle movie, but if you like the thing means you watch it in English. Okay, என்னடாக்கா நீங்க இவ்வளோ கடகடகட நீங்க சொல்லி முடிச்சிட்டீங்க தேர்ட் பாயிண்ட் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு பிடிச்சத நீங்க வந்துட்டு அதை இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல கான்சென்ட்ரேட் பண்ணி செய்யுங்க அப்படின்னு சொல்றேன். இப்போ உங்களுக்கு பாட்டு கேட்க பிடிக்கும் அப்படின்னா இங்கிலீஷ் சாங்ஸ் கேளுங்க, லிரிக்ஸை கவனிச்சு பாருங்க. இஃப் யூ ஆர் இன் அ சேட் மூட் ஆர் இன் அ ஜாலி மூட் ஆல்சோ யூ கேன் லிசன் டு த சாங்ஸ், ஸோ தட் அந்த லிரிக்ஸ் உங்களுக்கு மைண்ட்ல ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த லிரிக்ஸை வச்சு நீங்க என்ன மீனிங்கா இருக்கும், ஸோ அப்படி உங்களுக்கே ஒரு இன்வால்மெண்ட் உண்டுபடுத்தும். ஸோ அதனால அக்செப்ட் யுவர் லைக்கிங்ஸ் இன் இங்கிலீஷ். சரிங்களா? அதே சமயம் இங்கிலீஷ் மூவிஸ் பாத்தீங்கன்னா கீழே சப்டைட்டில்ஸோட பாருங்கன்னா எல்லாரும் கைடன்ஸ் கொடுப்பாங்க. என்னோட வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட பார்க்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சத இங்கிலீஷ்ல செய்யுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த சமயம் நீங்க வந்துட்டு இங்கிலீஷ் மூவிஸ்ல சப்டைட்டில்ஸை போய் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அது மீனிங்கும் நீங்க ஒழுங்கா பார்க்க மாட்டீங்க, மூவி பார்க்குற இன்ட்ரெஸ்டும் போயிடும். அப்புறம் நீங்க வந்துட்டு you will start avoiding to watch English movie itself. So அதனால subtitles இல்லாம இங்கிலீஷ் மூவிஸை பாருங்க, ரசிப்பீங்க. யாரு பேசினாலும் என்ன பேசுறாங்க, அவங்க ப்ரொனன்சியேஷன் த்ரோ எப்படி இருக்கு, ஸோ அந்த லெவல்ல நீங்க அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஐ நோ தட் யூ ஆல் நோ டு அண்டர்ஸ்டாண்ட் த இங்கிலீஷ், பட் யூ வாண்ட் டு இம்ப்ரூவ் யுவர் கம்யூனிகேஷன். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜ்ல இங்கிலீஷ் மூவிஸை நீங்க சப்டைட்டில்ஸ் இல்லாம பார்க்க பழகிக்கோங்க. சரிங்களா? அண்ட் கமிங் டு த ஃபோர்த் பாயிண்ட், அக்செப்ட் யுவர் டீம். இப்போ உங்க டீம்லயே வந்துட்டு நான் என்ன ஃபர்ஸ்ட் சொன்னேன், உங்களோட கிரிட்டிக்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, உங்களோட மிஸ்டேக்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். At the same time, you should also be ready to accept your opponent mistakes and opponent criticisms also. நீங்களும் அவங்கள கிரிட்டிக் பண்ணக்கூடாது. சரிங்களா? So accept your team. நீங்க வந்துட்டு இந்த டைம்ல நான் பேசுறேன், in case if you want to communicate in WhatsApp chat அப்படின்னா வாட்ஸ்அப்ல ஒரு வாய்ஸ் கால்ல வீடியோ கால் பண்ணி பேசுறீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறீங்க அப்படின்னா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அந்த டீமை நீங்க கிரிட்டிக் பண்ணாதீங்க. மிஸ்டேக்ஸ் அந்த ஹே கை யூ ஹேவ் டன் மிஸ்டேக் ஹியர் அந்த மாதிரி திருத்த பாருங்க. சரிங்களா? இல்ல நீங்க மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் உங்களை கரெக்ட் பண்ற ஒரு மெம்பரா கரெக்டா அந்த டீமை நீங்க அக்செப்ட் பண்ணணும். அதுதான் அக்செப்ட் யுவர் டீம். சரிங்களா? And fifth point is accept to do hard work. Yes, whenever you want to learn something, whenever you want to change yourself, you have to do some hard work. Okay, என்ன அப்படி சொல்ற அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு விஷயம் நீங்க கத்துக்கணும், நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கணும், நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க அந்த விஷயத்துக்காக பர்டிகுலர் இன்சிடென்ட்ஸ்க்காக நீங்க கொஞ்சம் எஃபோர்ட் போடணும், நீங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இப்போ இந்த இங்கிலீஷ் கத்துக்கிறதுல நான் என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு பெரிய क्वेश्चंस உங்களுக்குள்ள இருக்கலாம். எஸ்,
இப்போ நீங்க நியூஸ் பேப்பர் படிக்க சொல்லியிருந்தேன், உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்ய சொல்லியிருந்தேன். அப்படி செய்யும் போது எல்லாத்தையும் நோட் பண்ணுங்க. அது என்ன அப்படிங்கறத கத்துக்கோங்க. அட் தி சேம் டைம் இப்போ சில விஷயங்கள் நம்ம ரிப்பீட்டேட்டிவா பண்ணிட்டே இருப்போம். இன்ஃபேக்ட் நம்ம வந்து சிம்பிள் இங்கிலீஷை ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணணும். But you are all in the third category that you can understand what people are speaking. So you have to go ahead. Okay. So அதனால நீங்க வந்துட்டு கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு அட்வான்ஸ்டா நீங்க வந்துட்டு synonyms இதெல்லாம் வந்துட்டு vocabularies இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணனும்னா உங்களோட எஃபோர்ட் ரொம்ப முக்கியம். So அதனால get ready to accept to do your hard work. Finally, accept yourselves, which is nothing but you have to get ready to accept yourselves. Either it is wrong or correct, you have to accept yourselves. Yes, at what basis you can able to accept yourselves? Friends, let me tell you something about accepting yourselves. Yes, which is nothing but you have to expose your feelings or whatever might be. Make a note in a diary or else wherever you can able to make a record, make a note and search for different words for that simple English words, okay, so that you can able to improve your vocabulary also. சரிங்களா? ஏன் இந்த இடத்துல வந்து accept yourself சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா டெய்லி உங்களுக்கு நடக்கிற வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்களை வந்துட்டு இங்கிலீஷ்ல பதிவு பண்ணுங்க. Make it as a sentence, okay? So அந்த மாதிரி நீங்க ஒரு நோட் எடுத்து நீங்க வந்துட்டு உங்களை நீங்களே அப்சர்வ் பண்ணும்போது உங்களுக்கான attitudes நீங்க மாத்திக்கலாம். At the same time you can improve your communication knowledge also. Finally, these are the 6:6 things have to be done by yourself. Then if you follow this means surely you can able to put sixer like Dhoni in your communications. அப்போ வந்துட்டு 3 categories peoplesல third categoryக்கான ஒரு கைடன்ஸ் நம்ம கொடுத்தாச்சு. பட் இப்போ இந்த 3 கேட்டகரிக்கும் சேர்த்து ஒரு 5 ஃபண்டமெண்டல்ஸ் நான் சொல்ல போறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அப்சர்வ். யூ ஷுட் அப்சர்வ் வாட் ஹேப்பனிங் அரவுண்ட் யூ. சரிங்களா? என்னன்றதை நீங்க அப்சர்வ் பண்ணணும். அண்ட் செகண்ட் திங் அனலைஸ். ஓகே, அனலைஸ் பண்ணணும். என்ன அப்சர்வ் பண்ணோம் அப்படிங்கறத வந்துட்டு நீங்க உங்களுக்கு நீங்களே அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் ஃபார்மேட் பண்ணிக்கணும். சரிங்களா? சோ நீங்க அனலைஸ் பண்றது மூலமா மட்டும் தான் உங்களால லேர்ன் பண்ணிக்க முடியும். சோ that is the third thing to be learned. சரிங்களா? சோ நீங்க லேர்ன் பண்ணணும். என்ன கத்துக்கிறீங்க அப்படிங்கறத வந்துட்டு நீங்க ஒரு நோட் மாதிரி போட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். so that you can able to improve yourselves. இதுக்காக நீங்க போயிட்டு பணம் கட்ட தேவையில்ல, போயிட்டு கிளாஸா போய் உட்கார தேவையில்ல. இந்த அடுத்த திங் பார்த்தோம்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். என்ன அப்சர்வ் பண்ணி நீங்க வந்து அனலைஸ் பண்ணீங்க அப்படிங்கறத அதுக்கப்புறம் நீங்க அதை வந்து என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கறத இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். சரிங்களா? நியூஸ் பேப்பர் பார்த்தாச்சு, நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சாச்சு, இங்கிலீஷ் மூவி பார்க்க ஆரம்பிச்சாச்சு, இங்கிலீஷ் சாங்ஸ் கூட கேட்க ஆரம்பிச்சாச்சு. ஆனா என்ன பண்ணிருக்கீங்க அப்படிங்கறது யோசிக்கணும் இல்லையா? சோ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். உங்களோட லைஃப் ஸ்டைல்ஸ்ல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். டெய்லி நீங்க பேசுற வார்த்தைகளை வந்துட்டு இங்கிலீஷ் கலந்த ஆங்கிலம் கலந்த வார்த்தைகளை வந்து பயன்படுத்த பழகிக்கணும். சோ தட் இஸ் த இம்ப்ளிமெண்ட். ஃபைனலி அட் த end of the success. சரிங்களா? ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா end of the success. ஸோ இந்த 4 விஷயம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா you can able to improve your communications in English. சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்களா? உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோ எந்த வகையில உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. அட் த சேம் டைம் உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இனிமேல் வந்துட்டு யாராவது கம்யூனிகேஷன்ஸ் லேக்கிங்கா இருக்காங்க அப்படின்னா கிரிட்டிக் பண்ணாதீங்க. அட் த சேம் டைம் டோன்ட் கெட் ஃபியர் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு பிகினர்ஸ்க்கான ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் நம்ம பார்ப்போம். Until then, bye from this is Geeta Bala.